1986 திமுக ஒன்றிய தலைவராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கியது முதல் இன்று வரை சட்டத்தை மதிப்பதை விட அதை தன் விருப்பத்திற்கு வளைத்து கொள்ளையடிப்பதில் குறியாக இருப்பவர்தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி. இவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் 13 பிரிவுகளின் கீழ் ஊரக வளர்ச்சித்துறை டெண்டர்களில் 60,000 கோடி ஊழல், 2008 நில மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், அதிகார வரம்பை தாண்டி அவரின் கூட்டாளிகளுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மனையை ஒதுக்கிய முறைகேடு, 2025 வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, சட்டவிரோதமாக கூடுதல், குற்றச்சதி, ஏமாற்றுதல், திருட்டு மற்றும் வெடிபொருட்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் என எண்ணற்ற குற்றவியல் ஊழல் வழக்குகள். திமுகவின் ரத்தத்தில் ஊறிய ஊழலும் வன்முறையும் இவரின் அரசியல் பயணத்திலும் ஆழமாக படிந்திருக்கிறது. பலமுறை அமைச்சராக இருந்தும் ஆத்தூர் தொகுதியின் ரெட்டியார் சத்திரம் போன்ற பகுதிகளில் இன்றும் நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க இவருக்கு மனமில்லை. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்களை உருவாக்க தவறியதால் ஆத்தூர் தொகுதி இளைஞர்கள் பிழைப்பு தேடி அண்டை நகரங்களுக்கு தஞ்சம் புகும் அவல நிலை இன்றும் தொடர்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் ஊழல் வழக்குகளிலும் அமலாக்கத்துறை விசாரணையிலும் சிக்கியுள்ள இத்தகைய அமைச்சர்களை கொண்ட திமுக அரசு நமக்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.